வணக்கம். பல பேர் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தள்ளி போடுறது. ஆங்கிலத்தில் ப்ரொக்ராஸ்டினேஷனுங்கிறாங்க. இதுதான் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுறது. படிக்கிறதா அப்புறம் படிச்சுக்குவோம், எழுதுறதா அப்புறம் எழுதிக்குவோம். மாணவர்கள் இந்த வேலை தானே அப்புறம் பார்த்துக்குவோம். வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் தள்ளி போடுறாங்க. ஆனால் தள்ளி போடாமல் சரியாக செய்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு என்ன தெரியுமா? அதுதான் ஃபோனுக்கு சார்ஜ் போடுறது. அதை மட்டும் யாரும் தள்ளி போடுறதே கிடையாது, சரியாக பண்ணிடுறாங்க. அது பண்ணால் போதுமா ஜெயிக்கிறதுக்கு? ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருக்கோம். ஆனால் அதை தாண்டி இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சிடலாம். அது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் தடபுடலான ஒரு விருந்து ஒன்று நடக்குதுங்க. ஒருத்தர் போய் ஃபுல்லாக சாப்பிட்டார், வயிறு ஃபுல்லாக. எல்லா உணவு பதார்த்தங்களும் வைக்கிறாங்க, வடை பாயசத்தோட எல்லாம் சாப்பிட்டார். வயிறு முட்டை சாப்பிட்டு எதிர் வீட்டு திண்ணையில் போய் உட்கார்றாரு. இப்போ எதிர் வீட்டுக்காரர் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து எங்கள் வீட்டில் பலாப்பழ பாயசம் செஞ்சுருக்கோம், வேணுமா அப்படின்னு இருக்காரு. இவர் உடனே பலாப்பழ பாயசமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடுங்க அப்படின்னு இருக்காரு. இப்போ இவருக்கு விருந்து வச்ச இந்த வீட்டுக்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. வெளியில் வந்துட்டான். வந்து திண்ணையில் உட்காந்துருந்த அந்த ஆளை பார்த்து, ஏயா என் வீட்டில் உனக்கு இவ்வளோ விருந்து வச்சிருக்கேன், இப்போ எதிர் வீட்டுக்காரன் வந்து பலாப்பழ பாயசம் வேணுமான்னு கேட்குறான், நீ வேணுங்கிறியா? அப்போ நீ என் வீட்டில் வச்ச விருந்தை ஒழுங்காக சாப்பிடலையா? நான் ஏதாவது உனக்கு குறை வச்சேன் நான் சொல்லு அப்படின்னு கோவத்தோடு கேட்டிருக்கான். உன்னை இவன் சொன்னா, அப்படிலாம் இல்லையா, திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோவில்னு ஒரு கோவில் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் திருவிழா நடக்கும். மக்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் திரண்டு வருவாங்க. யாருக்கும் இடமே இருக்காது, போகிறதுக்கே வழி இருக்காது. எல்லாரும் கத்துவாங்க, இடம் இல்லை இடம் இல்லைன்னு எல்லாரும் கத்துவாங்க. அப்போ திருவனந்தபுரம் மகாராஜா வருவார். மகாராஜா வந்தோடனே, மகாராஜா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இடமே இல்லைன்னு சொன்னிச்சு அந்த கூட்டம். அந்த கூட்டம் அப்படியே விலகி வழி விடும். அப்போ மட்டும் எப்படி இடம் கிடச்சிச்சு? மகாராஜா வந்தால் வழி விட்டு தானே ஆகணும். அதேமாதிரி என் வயிற்றில் இடமே இல்லை, என் வயிறு முழுக்க உணவுப் பொருள்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆனால் நீ பலாப்பழ பாயாசம்னு சொன்ன உடனே என் வயிற்றில் இருக்கிற எல்லா உணவுப் பொருள்களும் விலகி பாயாசத்துக்கு வழி விட்டுச்சுன்னாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சா இது சரியில்லை அது சரியில்லை முடியாது இதெல்லாம் சொல்லவே மாட்டோம். செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தால், தேவை இருந்தால் நிச்சயமாக செய்வோம், செஞ்சால் நிச்சயமாக ஜெயிப்போம். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.